ஹலோ எவ்ரிவன், நான் கலைவாணி, ப்ரொஃபஸர் அகாடமியோட சீஃப் அகாடமிக் கோஆர்டினேட்டர். நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போற யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற விதத்துல 30 டேஸ்ல எப்படி நீங்க ஃபாஸ்டா ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு ரிலேட்டடா ஒரு செஷன் போட்டிருக்கோம். இதுல உங்க கூட சேர்ந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். And ஒரு ஃபேஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். மொத்தமா 30 டேஸ்க்கு போட்டிருந்தோம். இது 3 ஃபேஸஸா பிரிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாளும் நீங்க என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவைஸ் பண்ணணும்ன்றதுக்கு நான் டைம் டேபிள் கொடுத்திருந்தேன். செல்ஃபா படிக்கிறவங்க, நம்ம அகாடமியில சேர்ந்து படிக்கிறவங்க நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதுக்கும் உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்திருந்தேன். சோ இன்னைக்கு உங்களுக்கு நான் நேத்தி சொன்ன மாதிரி இன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ மார்க் டெஸ்ட் டே. இது வரைக்கும் லாஸ்டா ஒரு 10 பேப்பர்ஸ் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? 2024 இருந்து ஆரம்பிச்சு 19 வரைக்கும் 10 பேப்பர்ஸ் வந்து முடிச்சாச்சு. இந்த 10 பேப்பரோட நாலேஜை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம ஒரு பேப்பர் அட்டன் பண்ணோம்னா, ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணோம்னா எப்படி இருக்கும், எவ்வளவு மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படின்றத நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் எனக்கு புது சப்ஜெக்டான மேனேஜ்மெண்ட்ல நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு இன்னைக்கு ஐ கேவ் யூ டுடே அஸ் அ சர்ப்ரைஸ் டெஸ்ட் டே. கரெக்ட். அண்ட் இன்னைக்கு 2 டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். ஜூன் 2019, டிசம்பர் 2018 இந்த 2 செஷன் அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு செஷன் என் சைட்ல இருந்து நான் ஒரு செஷன் அட்டன் பண்ணிருக்கேன். எனக்கு பிஃபோர் ஐ டெல் நான் எவ்வளவு வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வாங்கியிருப்பேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எஸ், டுடே மார்னிங் இட் டுக் ஒரு 1 hour 10 minutes ஆச்சு ஆக்சுவலா முடிக்கிறதுக்கு. ஜூன் 2019 செஷனோட டெஸ்ட் வந்து எழுதி பார்த்தேன். அது கரெக்ஷன் பார்க்க இன்னொரு 1/2 hour ஆச்சு ஆன்சர் கீ வச்சு கிராஸ் செக் பண்றதுக்கு. சோ எனி கெஸஸ் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு? எனக்கு இந்த 10 பேப்பர்ஸ் படிச்சதுதான், அதுக்கு மேல வந்து கிடையாது. நாலேஜ் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட், ஜெனரல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா தெரியும். பட் இது ஒரு சப்ஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சது இல்ல. எனி கெஸ்? ஓகே, நானே சொல்றேன். ஐ காட் 61 questions ரைட். ஸோ 61 அப்படின்றது இன்டூ 2 போட்டோம்னா சம்வாட் ஓகே மார்க்ஸ் தான், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அண்ட் இது கூட பேப்பர் 1ல ஒரு 35 மார்க்ஸ் கிட்ட வாங்குறோம் அப்படின்றப்ப very good chances are there qualify ஆகிறதுக்கு. So I think I have done very well. Thank you. Okay, fine. So yes, நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு 2 பேப்பர்ஸ் கொடுத்திருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு பேப்பராவது முடிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு பேப்பர் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த பேப்பர்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்னையில இருந்து தொடங்கி phase 2 ஆஃப் our preparation வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து மொத்தமா 3 phases போட்டிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டிஸ்கஷன் சொல்றதை விட செல்ஃப் ஸ்டடிக்கு தான் கொடுத்திருந்தேன். நான் ஜஸ்ட் ஒரு புஷ் மட்டும் தான் என் சைட்ல இருந்து நான் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 10 டேஸ் முடிஞ்சுட்டு இப்போ வந்து அடுத்த ஃபேஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நவ் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் பேப்பர் 1. நவ் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பயப்படுறது எதுக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி இது எதுவுமே வந்து படிச்சிருக்க மாட்டோம் நம்ம யூஜி ஆர் பிஜில. அப்படியே படிச்சிருந்தாலும் 1 or 2 டாபிக்ஸ் படிச்சிருப்போமே ஒழிய எல்லாமே மேக்ஸிமம் புதுசா தான் இருக்கும். மேபி நீங்க வேற ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லைக் ஆப்டிடியூட் பார்ட் ஈஸியா இருக்கும், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஈஸியா இருக்கும். இது மட்டும் தான், மற்றது எல்லாமே நீங்க புதுசா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோர் தென் அவங்க சப்ஜெக்டை பார்த்து பயப்படுறதை விட இதை பார்த்து பயப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகம். இதுல நம்மளுக்கு டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் வரும். 10 யூனிட்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க கரெக்டா. ஸோ 50 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். இதுல நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மேஜர் டவுட் என்ன அப்படின்னா, மேம் எவ்வளவு நேரம் படிக்கணும் ஒண்ணு, இன்னொன்னு எத்தனை யூனிட்ஸ் படிக்கணும், இதுதான் மெயினா வந்து கேட்பாங்க. நீங்க இது வரைக்கும் பேப்பர் 1 தொடவே இல்ல, நான் இது வரைக்கும் இது என்னன்னே தெரியாது, நான் இது வரைக்கும் பேப்பர் 2 மட்டும் தான் படிச்சிட்டு இருந்தேன், ஃபோக்கஸே பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா, பெட்டர் ஐ வுட் டெல் யூ, நீங்க வந்து 2 விதமா அதை அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு, நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடியா ப்ரிப்பேர் பண்றவங்க, நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டாபிக்குக்கும் நீங்க ஒரு யூனிட்டுக்கும் நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக்ஸோட லிஸ்ட் வந்து அதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். செல்ஃபா படிக்கிறவங்க இந்த ஒரு டாபிக்கா எடுத்து ஜஸ்ட் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நிறைய அவைலபிளா இருக்கும். ஃப்ரீ ரிசோர்சஸ்லாம் எல்லா இடத்துலயுமே அவைலபிள், இன்க்ளூடிங் ஆர் சேனல். அதை யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆன் அன் ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு யூனிட்ல இருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும் அப்படின்னாலே செல்ஃபா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு மினிமம் 2 to 3 டேஸ் வந்து எடுக்கும். இந்த சென்ஸ் நீங்களா படிக்கிறீங்க, நீங்களா தேடி எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா. இல்ல மேம் எனக்கு உண்மையாவே டைம் இல்ல, இந்த செஷன்ல நான் குவாலிஃபை ஆகியே ஆகணும், இல்ல நான் கொஞ்சம் அட்லீஸ்ட் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து கைடட் ஸ்டடி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க, நம்ம அகாடமில நாளைக்கு அதாவது ஜூன் 2ல இருந்து நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். கிராஷ் கோர்ஸ் நைட் 7 to 8:30 நடக்க போகுது. டோட்டலா 20 கிளாஸஸ்லயே நமக்கு இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ்லயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட போறோம். ஆப்வியஸ்லி இதுல வந்து நீங்க 100% சிலபஸ் கவரேஜ் எல்லாம் வந்து வேண்டியதில்லை. இது ஏன் வேண்டியதில்லை அப்படின்றத நான் சப்ஜெக்ட்டுக்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், எஸ்பெஷலி எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்னு வரும்போது நம்ம மேக்ஸிமம் கவர் பண்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் மட்டும் கவர் பண்ணா போதும். 100% சிலபஸ் கவரேஜ் தேவையே கிடையாது. சோ இப்போ நம்ம ஃபேக்கல்டிஸ் மல்டிபிள் டைம்ஸ் நெட் ஜேஆர்எஃப் குவாலிஃபை பண்ணவங்களுக்கு தெரியும், ஓகே இது படிச்சா போதும், இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம 50 out of 50 வாங்குறது எய்ம் இல்ல, பாஸ் பண்ணணும், நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான் இல்லையா? சோ இன்கேஸ் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடியை காட்டிலும் கைடட் ஸ்டடி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
கிராஷ் கோர்ஸ் நம்ம பேப்பர் 1க்கு மட்டும் தான் வந்து கிளாஸஸா வந்து ஆர்கனைஸ் பண்ண போறோம். இதுல உங்களுக்கு லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ் வந்துரும். பிளஸ் யூனிட் வைஸா டெஸ்ட் வந்துரும். டெய்லி டெஸ்ட் கொடுத்துருவோம். பிளஸ் ஃபுல் டெஸ்ட், அதாவது பேப்பர் 1ஓட ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 5 டெஸ்ட் வரும். இது இல்லாம இந்த டைம் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற பீப்புளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு காம்ப்ளிமெண்டரியா ஒரு விஷயம் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, நம்ம அகாடமில யூஜிசி நெட்டுக்கு மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பேப்பர் 2ஓட கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அப்படி போயிட்டு இருக்க கோர்ஸ்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸா ப்ரொவைட் பண்றோம். ஈவன் தான் நம்மளால கிராஷ் கோர்ஸ்ல வந்து டாக்குமெண்ட்ஸா ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னாலும், நீங்க இவ்வளவு நாளா படிச்சுட்டு வந்த ப்ரீவியஸ் இருக்கு இல்லையா, அதை மார்க் டெஸ்டா அட்டன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறோம். சோ நீங்க பேப்பர் 1ஓட கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேப்பர் 2க்கு மார்க் டெஸ்ட், பேப்பர் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். இதை நீங்க வந்து ஆப்லயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல உள்ள அட்டன் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ஆன்சர்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்லயே கொடுத்துருப்போம். சோ நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது பிராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிச்சது கரெக்டா உங்களால வந்து எழுத முடியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்கேஸ் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் பத்தின உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கிராஷ் கோர்ஸ் ரிலேட்டடான வீடியோ வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். எவ்வளவு ஃபீஸ், என்னைக்கு தொடங்குது, எத்தனை கிளாஸ், என்னென்ன கிளாஸ் எப்ப நடக்க போகுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அந்த வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ நீங்க செல்ஃபா படிச்சாலும் சரி, கைடடா படிச்சாலும் சரி, என்ன பண்ணணும்ன்றத சொல்லியாச்சு. செல்ஃபா படிக்கிறவங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கீழே கொடுத்துருக்கோம், பாத்துக்கோங்க. இதுவே நீங்க கைடட் படிக்கணும்னு நினைச்சீங்களா, கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம இன்னைக்கு மார்க் டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத எதர் மார்க்காவோ இல்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுதினதாவோ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.